ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம கேரளா ட்ரெடிஷ்னல் ரெசிபியான சக்கை குழச்சது ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணணுன்ட்டு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் இங்கே பெலாக்காய், அதாவது சக்கை, இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் உள்ள நரம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். நல்லா காயாக உள்ளதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட இனிப்பு தன்மை வந்துடக்கூடாது. வந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்ல காயாக இருக்கிறத பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை இப்படி பிரித்து எடுத்து இதிலேருந்து இந்த சீடை நம்ம எடுத்துடணும். இதுக்குள்ளே உள்ளதையும் நம்ம பிச்சு எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த கொட்டையில் உள்ள தோலையும் உரித்து எடுத்து நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி இதை மேலே உள்ளதை உரித்து எடுத்துட்டு ஒரு கத்தி யூஸ் பண்ணி இதுக்கு மேலே உள்ள இதையும் சுரண்டி எடுத்துடணும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இதை கத்தியை வச்சு 4 கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி 4 கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த காயையுமே சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். ரொம்ப பெரிய பீஸாக கட் பண்ணிட வேண்டாம். ஒரே லெவலாக இருக்க மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் இப்போ மற்ற எல்லாத்தையுமே பிரித்து எடுத்து கட் பண்ணி எடுத்து வைக்கேன். இப்போ எல்லா சக்கையும் நான் இங்கே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு 10 பெலாக்கொட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிருக்கேன். எல்லா பெலாக்கொட்டையும் வேண்டாம். அடுத்ததான் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, 5 பொடி வெங்காயம், 5 வெள்ளைப்பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு தேங்காவில் பாதி தேங்காய் துருவினதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 1-2 நச்சு எடுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப அரைப்பட வேண்டாம். இது ஒரு பக்கம் மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பெலாக்கொட்டையை சேர்த்துடலாம். நறுக்கி வச்ச பெலாக்கொட்டையை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நறுக்கி வச்சுருந்தா பெலாக்காயை சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக வைக்கலாம். மிதமான தீயில வச்சு 2 விசில் போட்டுக்கலாம். இப்போ குக்கர் 2 விசில்லாம் ஏர்லாம் வெளியே போயிடுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். நம்மளுடைய காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. எடுத்து மசிச்சு பாருங்கள், நல்லா மை மாதிரி வெந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச பெலாக்காயை அகலமான ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுப்பு தீயை சிம்மிலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த நடு பக்கத்தில் ஒரு குழி மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குழி பண்ணிவிட்டு இந்த குழிக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காய், பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துடலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப்புக்கு கீழே தண்ணி ஊற்றி அதையும் அலசி இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மீதி உள்ள காயை அதுக்கு மேலே வச்சு நம்ம கவர் பண்ணி வைக்கலாம். ஃபுல்லாக தேங்காய் மூடுத மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு தீய மிதமான சூட்டில் வச்சு நம்ம 5 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம தேங்காயும் நல்லா வெந்திருக்கும், அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டு விரவி விட்டுக்கணும். தேங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம பெலாக்காயும் நல்லா மசிச்சு விட்டு ஒன்று போல் மிக்ஸ் ஆகுத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும்.
இந்த மாதிரி குழச்சி எடுத்துடணும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை ஊற்றி விட்டுடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இவ்வளோதான் நம்மளுடைய கேரளா ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான சக்கை குழச்சது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த ரெசிபியை பண்ணி முடிச்சாச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.